ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் நிதிஷ் கடலில் தம்பட்டவரை வந்து ஒரு 2 பேக்கில் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேங்க. இந்த ஒரு க்ரோ பேக்கு, இது ஒரு க்ரோ பேக்கில்ங்க. இந்த தம்பட்டவரை வந்து நிறைய நிறைய காப்பு கொடுத்துருச்சுங்க. காப்பு கொடுத்துட்டு இப்போ திருப்பி பூ எடுத்துருக்குங்க. திருப்பி இப்போ ஒரு பிளான்ட் வச்சிட்டோம்னா ஒரு 5 வருஷத்துக்கு தொடர்ந்துமே காய்ச்சிக்கிட்டே இருக்குமா இந்த தம்பட்டவரை. நம்ம அப்படியே கட் பண்ணி ஒரு சீசன் வந்து காய்ச்சி முடிச்சிச்சுன்னா அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்த சீசனுக்கு வந்து பூ விட்டு காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்குமா. இங்கே பாருங்கள், காயெல்லாம் இறங்கியிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்களேன், இந்த பூவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த பூ. இந்த பூவை பார்க்கவே அழகாக இருக்குது. பாருங்க, பக்கத்தில் மல்லிகைப்பூ இருக்குது. இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ பக்கத்துலையே இருக்க குண்டு மல்லி. இந்த மாதிரி மலர்கள்லாம் வச்சாதாங்க நமக்கு பாலினேஷன்லாம் நடக்கும்.